கிடையாது. நம்முடைய மனசுக்குள்ளிருந்து போற்றுதல் வர வேண்டும். பாடல் வாயிலிருந்து வெளியே வரும், பாடல் வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வரும். ஆனால் போற்றுதல் என்பது எங்கிருந்து வர வேண்டும்? மனசுக்குள்ளிருந்து வரணும். சில சமயத்தில் கையை தட்டி பாட்டு பாடுங்க அப்படின்னா ஏதோ வேண்டாம் வெறுப்போட யாரோ பாடுவாங்க சும்மா. அதுவல்ல ஆண்டவரை போற்றி பாடுதல். வெறும் பாடுதலை ஆண்டவர் விரும்பல. யார் வேணாலும் பாட்டு பாடுவாங்க. ஆனால் ஆண்டவரை நாம் போற்றுகிற போது அந்த பாடுதல் வேற, அந்த பாடுதல் வித்தியாசமானது. ஆக ஆண்டவரை புதியதொரு பாடல் பாடுங்க. அந்த பாட்டு பாடுகிற போது எப்படி பாடணுமா? மனசில் இருந்து பாட வேண்டும், ஆர்வத்தோடு பாட வேண்டும், விருப்பத்தோடு பாட வேண்டும். இரண்டாவது வார்த்தையை படிங்க. ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவருடைய பெயரை வாழ்த்துங்கள். அடுத்த வாக்கியம், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறியுங்கள். அந்த மீட்பு என்ற வார்த்தையை நாம் இப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர் செய்த நன்மைகளை நாள்தோறும் அறிவியுங்கள். அவர் செய்த நன்மைகளை நாள்தோறும் அறிவியுங்கள். கோயிலுக்கு வருகிற போது ஆண்டவருடைய நன்மைத்தனத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நன்மை, நல்லது அல்லது தேங்க்ஃபுல் ஹார்ட், நான் நன்றி உள்ள உள்ளம்தான் ஆண்டவரை புகழும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாத உள்ளம் ஆண்டவரை புகழாதுங்க. ஆண்டவர் செய்த கிருபையை நினைச்சு பார்க்காத உள்ளம் ஆண்டவரை புகழாது. மாறாக என்ன செய்வாங்க? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்காம வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? உங்களை தான் கேட்குறேன். மனசில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு பார்க்காதவங்க கோயிலுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க? இன்னும் எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் தான் கேட்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிட்டீங்க அப்படிதான் முறையிடுவாங்க. யார் நன்றியோடு வராங்களோ, ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு பார்த்து வராங்களோ, அவங்க தான் என்ன பண்ண முடியுமா? ஆண்டவருடைய மீட்பை நாள்தோறும் அறிவிக்க முடியும். வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது, தவ காலத்தில் செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது, அந்தோனியுடைய ஆலயத்தில் எப்பெல்லாம் அறிவிக்க வேண்டும்? நாள்தோறும் அறிவிக்க வேண்டும். எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாட வேண்டும் என்பது புதிய பாடல் இல்லை, புதிய மனசோடு, புதிய ஆவலோடு, புதிய எண்ணத்தோடு ஆண்டவரை போற்றி பாடுவது என்பது வெறும் பாட்டு கிடையாது, மனசிலிருந்து பாட வேண்டும். ஆண்டவரை போற்றி பாடுகிற போது எப்படிப்பட்ட மனசோடு பாடணும்? நன்றி உள்ளத்தோடு பாட வேண்டும். அதே போல 7வது வார்த்தை சொல்லுது, மக்களினங்களே, மக்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள், மாட்சியும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். இந்த மாட்சியும் ஆற்றலும் ஆண்டவருக்கு மட்டுமே உரியது. மனுஷனை போற்றுகிறோம், மனுஷனை புகழ்கிறோம், மனிதர்களை வாழ்த்துகிறோம், மனிதர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் மாட்சியும் ஆற்றலும் யாருக்கு உரித்தானது? கடவுளுக்கு உரித்தானது. எனவே நாம் இங்கே கடவுளை தேடி வந்திருக்கிறோம், கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், கடவுளுடைய புனிதமான திருத்தலத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நீ எப்படிப்பட்ட மனசோடு ஆண்டவரை புகழ்கிற, எப்படிப்பட்ட மனசோடு ஆண்டவரை நீ போற்றுகிறாய், எப்படிப்பட்ட மனசோடு நீ இங்கே இருக்கிற, எப்படிப்பட்ட மனசோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற, எல்லாம் தெய்வத்துக்கு தெரியும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஆக மனசு அளவில் இருந்து ஆண்டவரை போற்றுவோம், மனதார போற்றுவோம். பிரியமானவர்களே, மற்றவர்கள் நம்மை புகழ்கிற போது நமக்கு மகிழ்ச்சி வரும். நாம் மற்றவர்களை புகழ்கிற போது யாருக்கு மகிழ்ச்சி போவோம்? நாம் யாரை புகழ்கிறோமோ அவங்களுக்கு சந்தோஷம் போவோம். நாம் மற்றவர்களை புகழ்கிற போது அவங்களுக்கு தான் சந்தோஷம், நமக்கு கிடையாது. ஆனால் நாம் ஆண்டவரை புகழ்கிற போது யாருக்கு சந்தோஷம் வரும்? பிரியமான தேவனுக்கு கிடையாதுங்க. தேவனுக்கு சந்தோஷம் தேவையில்லை. அவர் முழுமையான சந்தோஷம் உடையவர், 100% அவர் சந்தோஷம் உடையவர். ஆண்டவரை புகழ்கிற போது சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு தான் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவரை புகழ்கிற போது நாம் தான் சந்தோஷப்படணும். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கரங்களை எழுப்பி நாம் பாடுவோம். உற்சாகமாய் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா
அக்களித்து அகமகிழும். மீண்டும் சேர்ந்து பாடுவோம். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். வேகமாக. நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். மகிழ்ச்சியோடு நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். மீண்டும் வாய். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். தாவீது மன்னன் சொல்லுகிறார், நான் தேடும் கண்மலை நீர்தானே. நான் ஒவ்வொரு நாளும் தேடக்கூடிய, என்னை பாதுகாக்கக்கூடிய, என்னை தேற்றக்கூடிய, ஆறுதல் அளிக்கக்கூடிய, எனக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய, எனக்கு வலிமை கொடுக்கக்கூடிய, எனக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள், ஒரே தெய்வம் ஆண்டவரே நீர் மட்டும்தானே என சொல்லி புகழ்கிறார். பாடுவோம். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. நம்முடைய கண்மலை இவர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும், புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. என் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்டு என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நாம் தாயின் கருவறையில் இருக்கிற போதே, தாயினுடைய வயிற்றில் இருக்கிற போதே இந்த தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். நம்மை தாயின் வயிற்றில் இருக்கிற போதே நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். தாயின் வயிற்றில் இருக்கிற போது நமக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், கரு சிதைந்து போகாமல், தாயின் வயிற்றில் நாம் மடிந்து போகாமல், இந்த உலகத்தில் பிறக்கிற போது நாம் மடிந்து போகாமல் கடவுள் நம்மை பத்திரமாய் பாதுகாத்தார். தாயின் வயிற்றில் இருக்கிற போது நம்மை பத்திரமாய் பாதுகாத்த கடவுள் இந்த உலகத்திலே பத்திரமாய் நம்மை பிறக்க செய்தார். இந்நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து வருகிறார். பாதுகாக்கிற தேவன், நம்மை பராமரிக்கிற கடவுள், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற அந்த தேவனை நாம் உற்சாகத்தோடு போற்றுவோம். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்து, நன்றியோடு நன்றியோடு நான் கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்து, குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக
வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்போம். துதிப்பேன். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மகிழ்ச்சியோடு நீ மீட்டு கொண்ட சந்தோஷத்தோடு ஆன்மா அக்களித்து அகமகிழும். பெரியமானவர்களே, எனக்கு எதிர்காலம் இல்லை, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் நம்முடைய கடவுள் நம்முடைய எதிர்காலத்தை பயனுள்ள எதிர்காலமாய், நம்பிக்கையுள்ள எதிர்காலமாய், பாதுகாப்பான எதிர்காலமாய், அது வெற்றியின் எதிர்காலமாய் மாற்றக்கூடிய கடவுள் இந்த தேவன். எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ என்று சொல்லி வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய இளமை காலம் முதல் நம்மை பாதுகாத்து வந்த கடவுள் இந்த தேவன். எல்லா துன்பங்கள் மத்தியிலும் இதுவரையிலும் வழிநடத்திய கடவுள் நம்முடைய தேவன். நம்முடைய எதிர்காலத்தையும் அவர் வழிநடத்துவார். நம்பிக்கையோடு பாடுவோம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். என் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆண்டவரை துதிப்போம். நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆண்டவருக்கு புதிய பாடல் பாடுவோம். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். துதித்துக் கொண்டே இருப்போம். நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நல்ல சத்தமாக வாயை திறந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், ஆண்டவரை வாழ்த்துகிறோம் என்று சொல்லி துதிப்போம். ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நாள்தோறும் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரமும் உம்மை துதிப்போம், ஒவ்வொரு கணமும் உம்மை துதிப்போம். எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதும் வாய்ப்பு கிடைக்காத போதும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிப்போம் என்று சொல்லி பாடுவோம். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே. ஆண்டவரை புகழ்வதற்கும் போற்றுவதற்கும் அவருடைய பெயரை எடுத்துச் சொல்லி அவரை மகிமைப்படுவதற்கு இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி நம்முடைய சொந்த வார்த்தையினால் மௌனமாய் சொல்வோம். இந்த கணத்தை கொடுத்ததுக்காக, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக, ஆண்டவரை புகழ்வதற்குண்டான இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக, இந்த புனிதமான இந்த திருத்தலத்திலே வந்து நற்கனை ஆராதனை பங்கெடுக்கக்கூடிய இந்த கிருபையை செய்ததுக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி என்று சொல்லி நம்முடைய வார்த்தைகளில் ஆண்டவரை புகழ்வோம், போற்றிக் கொண்டே இருப்போம், நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். இயேசுவே ஆண்டவர்,
இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே நம் மீட்பர், இயேசுவே நம் மீட்பர். இயேசுவே நம் மீட்பர். Praise the Lord, 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 Hallelujah, 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 Hallelujah. Hallelujah. அமர்வோம். சில சமயத்தில் நான் பார்ப்பது உண்டு, இங்கேயும் சரி மற்ற இடங்களிலும் சரி, ஆண்டவரை நாம் புகழ்கிற போது கரங்களை தட்டி பாடுவது என்பது ஏதோ மிகப்பெரிய பாவம். கைகளை தட்டினால் அது மிகப்பெரிய சாபம். கைகளை தட்டி பாடுவதனால் ஏதோ சிஎஸ்ஐக்காரன், பெந்தகோஸ்துக்காரன், அது கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் எல்லாம் கைத்தட்டியெல்லாம் பாடக்கூடாது, மௌனமாகத்தான் ஜெபிக்கணும். ஆண்டவரை புகழ்கிற போது இப்படி கை கட்டிக்கு தான் பாடணும் என்றெல்லாம் நாம் பல சமயத்தில் பல பேர் இருப்பதை பார்க்கிறோம். கை தட்டுவது என்பது ஏதோ பெரிய பாவம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அமெரிக்க நாட்டில் கை தட்டுதல் போட்டி ஒன்று நடைபெற்றது. கை தட்டுதல் போற்றி ஒரு மிகப்பெரிய அறை, 2 பேர் சேர்ந்து கொள்ளலாம். கை தட்டுவதற்கு 2 பேர் சேர்ந்து கொள்ளலாம். ஒருவர் தன்னுடைய வலது கை, இன்னொருவர் தன்னுடைய இடது கை, இப்படி தான் 2 பேர் சேர்ந்து தட்டி கொண்டே இருக்க வேண்டும். யார் ரொம்ப நீளமாக ரொம்ப நேரம் தட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் என்னது பரிசு. ஆக போட்டி நடைபெறுகிறது. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கங்கே சின்ன சின்ன இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இந்த சின்ன சின்ன கொஞ்சமாக வெளிச்சம் வந்து அந்த ஆட்கள் மீது படுவது போல அந்த ஒரு செட்டப். கைகள் தட்டுவதற்குண்டான கவுண்டிங் கொடுக்கப்படுகிறது. கைகளை தட்டுகிறார்கள். அப்படியே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆங்காங்கே சில பேர் அப்படி கை வலிக்குதுன்னு சொல்லி அப்படி அப்படியே நிப்பாட்டிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பேர் தட்டிகிட்டே இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் யார் தட்டுவாங்களோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு. அப்படியே நிறைய பேர், ஒரு 100 பேர் கூட்டாளிகளாக ஜோடிகளாக சேர்ந்தவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 10 பேர் கம்மியாச்சு, 20 பேர் கம்மியாச்சு, 30 பேர் கம்மியாயிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு ஜோடியாக குறைந்து கொண்டே வருகிறது. கடைசியில் ஒரே ஒரு ஜோடி மட்டும்தான் கடைசி வரைக்கும் தட்டி கொண்டு இருந்தார்கள். அவங்கள தான் வந்து முதல் பரிசாக அறிவித்தாங்க. அவங்க யார் அப்படின்னா, ஒருத்தருக்கு வலது கை கிடையாது, இன்னொருவருக்கு இடது கை கிடையாது. இவங்க 2 பேர் தான் கடைசி வரையிலும் தட்டிகிட்டே இருந்தாங்க. நான் எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஏதோ பர்பஸ் இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை உற்சாகமாய் இறுதி வரை நாம் செய்வோம். ஒவ்வொரு தடையும் பாடல் பாடுங்க, கைத்தட்டி பாடுங்கன்னு சொல்லும்போது அப்படியே கொஞ்ச நேரம் தட்டுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா முதல் பல்லவி வந்த உடனே அப்படியே விட்டுடுது. அப்போ 2வது பல்லவி வரும்போது இன்னும் பாதி போய் விட்டுடுது. ஃபாதர் இங்கேன்னு சொல்ல மீண்டும் தட்டுங்க அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கைத்தட்டி பாடுவது என்பது ஆண்டவருக்கு எதுவுமே போய் நன்மை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் கை தட்டுவதனால ஆண்டவர் சந்தோஷப்பட போகிறார், ஆண்டவர் மகிழ்ச்சி அடைய போகிறார் கிடையாது. ஆனால் கை தட்டுவதன் வழியாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவ ரீதியாகவே சொல்லுகிறேன், ஆன்மீக ரீதியாக கிடையாது, மருத்துவ ரீதியாகவே சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நாம் கரங்களை தட்டுகிற போது பிளட் சர்க்குலேஷன் வேகமாக நன்றாக அமையும். நம்முடைய இரத்த ஓட்டம் என்பது சீராக அமையும். நம்முடைய உடலில் உள்ள தசைகள் வலுப்பெறும், இயங்குவதற்கு துவங்கும். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செல்ஸ் அது உற்சாகமாய் செயல்படுவதற்கு, அது ஊக்கமாய் உற்சாகப்படுத்துவதற்கு துணையாக இருக்கும். நம்முடைய பிரெயின் வேலை செய்வதற்கு கைத்தட்டுதல் மிக மிக முக்கியமானது என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, இங்கே கைகளை தட்டுகிற போது நம்முடைய பராக்கு தன்மை மாறும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா யாரை வேடிக்கை பார்த்து நிற்பீங்க. அவங்க உற்சாகமாக கைத்தட்டி பாடுவாங்க. ஆனால் நாம் எவன் கை தட்டுறோம் எவன் கை தட்டல என்று சொல்லி நாம் அடுத்த வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் நான் கரங்களை தட்டுகிற போது என்னுடைய கவனம் எங்கே போகிறது? ஜபத்தில் போகிறது. அதுதான் பர்பஸ். ஏன் கரங்களை தட்டி நாம் பாட்டு பாடும் என்றால் நம்முடைய கவனம் சிதறக்கூடாது. ஆண்டவரை புகழ்கிற போது நம்முடைய கவனத்தோடு சிதற வேண்டும். இது ஆன்மீகத்தினுடைய தேவை.
மற்றதெல்லாம் நம்ம மெடிக்கலில் நம் கரங்களை தட்டி பாடுகிற போது போற்றுகிற போது நம்முடைய உடலும் கூட சுகமடைகிறது. பெருமாள் சில சமயத்தில் நாம் இந்த கரஸ்மேட்டிக் ப்ரேயர்லாம் போகிற போது பாடல்களை பாடி கரங்களை தட்டி பாடுகிற போது ஹீலிங் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீலிங் நடக்குது, சுகம். அது கடவுளுடைய கிருபை ஒன்று. ரெண்டாவது, நான் கரங்களை தட்டுவதன்படியாக எனக்குள் இருக்கக்கூடிய கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகின்றன. எனக்குள் இருக்கக்கூடிய பல இயங்காத விஷயங்கள் இயக்கம் பெறுகின்றன. நான் சொன்ன மூளை சுறுசுறுப்பாக மாறுகிறது. அந்த மூளை இயங்குகிறது. மூளை நன்றாக செயல்படுகிற போது பல விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் நோக்காடுகள் போகின்றன. அதுதான் ஹீலிங். கரங்களை தட்டுவது பெந்தகோஸ்தனுக்கு உரிமை வாங்குறது கிடையாது. அது அவனுக்கு மட்டுமே உண்டான உரிமை. அப்படி சிஎஸ்காரனுக்கு மட்டுமே உண்டான உரிமை. ஆண்டவரை புகழ்வதற்கு அவங்க மட்டும்தான் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க மட்டும்தான் உரிமை வாங்கி வச்சிருக்காங்க. பிரியமானவர்களே, தாவீது ஆண்டவருடைய உடன்படிக்கை பேடியை கொண்டு வருகிற போது தாவீது என்ன செய்தார்? நடனமானாங்க. நல்லவேளை உங்களெல்லாம் நாங்கள் நடனமாட வைக்கல. கோயிலுக்கு வரமாட்டீங்க. அப்பமா கைத்தடுவதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆண்டவரை புகழ்வதற்கு கைத்தடுவதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. தாவீதை போட இங்கே எல்லாம் நடனமாடுங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. நான் மட்டும்தான் இங்கே இருக்கணும். பிரியமானவர்களே, அப்படி எந்த அளவுக்கு ஆண்டவருடைய மத்தியில் ஒரு மன்னன், அரசன், எல்லா மக்களும் சூழ்ந்து இருக்கிறாங்க. எல்லா மக்களுடைய மத்தியிலே ஒரு மன்னனாக அரசனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய வெக்கத்தையெல்லாம் விட்டுட்டு அவர் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு சேவகனை போல, ஒரு தொண்டனை போல அவர் ஆண்டுக்கு முன்னாடி தன்னுடைய மகிழ்ச்சியை, நன்றியை வெளிப்படுத்தி டான்ஸ் ஆடிட்டு வரார். ஆக தன்னுடைய கவனம் எல்லாம் எதன் மீது வச்சார்? தாவீது உடன்படிக்கை மீது வச்சார். தன்னை யார் பார்க்குறாங்க அப்படிலாம் அவர் பார்க்கல. ஆக கைத்தட்டுவது என்பது நான் கடவுளை கான்சென்ட்ரேட் பண்ணுவதற்காக, அந்த வழிபாட்டை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்காக உதவுகிற ஒரு சின்ன டெக்னிக் தான் என்னது? கரங்களை தட்டுவது. அது தப்பு கிடையாது. எனவே வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரை போற்றுகிற போது கரங்களை தட்டுவது என்பது, நான் வெட்கப்படுகிறேன் என்றால் ஆண்டவர் இடத்தில் சொல்வார், என்னை குறித்து வெட்கப்படுபவனை நான், அவனை குறித்து நான் விண்ணகத்தில் வெட்கப்படுவேன். என்னை போற்றுவதற்கு எவன் ஒருத்தன் வெட்கப்படுறானோ அவனை குறித்து நானும் வெட்கப்படுவேன். ஆண்டவர் நம்மை குறித்து வெட்கப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடையணும். ஆண்டவர் நம்மை குறித்து சந்தோஷப்படணும். பிரியமானவர்களே, இந்த செய்தியோடு இன்றைக்கு முதல் வாசகத்தை நாம் சிந்திப்போம். ஆராதனைக்கு முதல் வாசகத்தை நான் எடுத்துக்கொண்டேன். ரொம்ப அருமையான ஒரு வாசகம். இன்னைக்கு தவக்காலத்தில் இருக்கிறோம். தவக்காலத்துக்கு ஏற்ற ஒரு வாசகத்தை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் இந்த முதல் வாசகத்து வழியாக என்னோடும் உங்களோடும் பேசுவதற்கு விரும்புகிறார். கேட்க செவியுள்ளவன், இப்போ நான் சொன்னதே கேட்கலையே, கேட்க செவியுள்ளவன், அப்போட சத்தம் வரல பாருங்க. கேட்க செவியுள்ளவன். ஆண்டவர் பேசும்போது கூட சில பேர் கேட்கல போகுது. ஆண்டவர் சொல்லுகிற போது கூட சில பேர் கேட்கல போகுது. அதனால தான் சொல்கிறாரு, கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். ஆக நாங்களும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். நாங்களும் ஒரு திருப்தி படணும். இயேசு சொல்லும்போதே சில பேர் கேட்கல, நாங்கள் சொல்லும்போது சில பேர் கேட்கலன்னா வருத்தப்படக்கூடாது. அவரே சொன்னார், கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் சொன்னார். அதனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆண்டவர் செவி கொடுத்திருக்கிறார். நம்ம கேட்போம். அந்த கேட்பது கூட எப்படி அப்படின்னா, போன வாசகத்தினுடைய நற்செய்தி வாசகம் யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா? போன 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நாம் படித்த நற்செய்தி வாசகம். யாராவது சொன்னீங்கன்னா 100 ரூபாய். எப்படி எவ்வளோ சீக்கிரமாக மறந்து போகுது எனக்கு புரியலையே. இதில் வேறு வெளியெல்லாம் வந்தால் பிரசங்கம் நல்லா இருக்குது, அது நல்லா சொல்லிட்டு இருக்கிறீங்க. தாபோர் மலை. தாபோர் மலையில் கடைசியாக அந்த பேசேஜ் முடியுது. அங்கே கடவுளுடைய தூதர் அங்கே மேகத்தின் நடுவில் வருவார். வந்துட்டு ஒரு வாக்கியத்தை சொல்லுவார். அந்த வாக்கியம் சொல்லுங்க. அவங்களுக்கு தான் 100 ரூபாய். இவரே என் அன்பார்ந்த மகன். நிறைய பேர் சொன்னதுனால 100 ரூபாய் கிடையாது. இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்க. லிசன். ஆண்டவருக்கு லிசன் பண்ணுங்க. தந்தையான கடவுள் சொல்றார். இயேசுவுக்கு லிசன் பண்ணுங்க. அவருடைய வார்த்தைக்கு லிசன் பண்ணுங்க. தந்தையான கடவுள் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், இவரே என் அன்பானது மகன், இவருக்கு செவி சாயுங்கள். These days we don't listen. சாமுவேல் குழந்தையா இருக்கிறான், கோயிலில் படுத்திருக்கிறான். ஆண்டவர் பேசுகிறாரு. சாமுவேல் அப்படி கூப்பிட்டாரு. ஆனால் சாமுவேல் எங்கே ஓடனான்? ஏலியிடம் ஓடுகிறான். ஏலி கிட்ட போயிட்டு
குருவே என்னை கூப்பிட்டீங்களா? அவர் சொல்ல, நான் ஏன் உன்னை கூப்பிடுவேன், நானே தூங்கின்னு இருக்கேன், போய் தூங்கு. 2வது வாட்டி கடவுள் கூப்பிட்றார். அப்போ மீண்டும் போய் ஏலியிடம் செல்கிறான். குருவே என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை, நான் கூப்பிடல, போ. 3வது தடவை ஏலி மீண்டும் கடவுள் கூப்பிடுகிறார். சாம்பேல்னு சொல்லி அவன் மீண்டும் போகிறான். என்னை கூப்பிட்டீங்களா? இப்போ ஏலி கண்டுபிடிச்சிட்டார், இவனை கூப்பிடுவது யாரு? கடவுள் கூப்பிடுறார். அதனால சாம்பல் கிட்ட சொல்றார், இன்னொரு தடவை ஆண்டவர் உன்னை கூப்பிட்டாருன்னா நீ ஆண்டவருக்கு பதில் சொல்லு, ஆண்டவரை பேசும் உம் அடியேன் கேட்கிறேன், அடியேன் கேட்கிறேன். கடவுள் கூப்பிட்டாரு, சாமுவேல் கேட்டார். கேட்டதுனால சாமுவேல் கிடைச்ச அபிஷேகம் என்னது? சாமுவேல் கிடைச்ச ஆசீர்வாதம் என்னது? அவர் மன்னனாக அருள்பொழிவு செய்யப்பட்டார், அபிஷேகம் செய்யப்பட்டார். எவன் ஒருவன் வார்த்தையை கேட்கிறானோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறானோ, அவனை ஆண்டவர் அபிஷேகம் செய்கிறார், அபிஷேகம் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். என் வார்த்தை உங்களுள்ளும், உங்கள் வார்த்தை என் வார்த்தை உங்களுள்ளும், உங்கள் வார்த்தை நிலை பெற்றிருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி மடுக்க நாம நம்முடைய காதுகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். பிரியமான, நம்முடைய 2 காது கொடுத்துருக்காரு, மற்றெல்லாம் வாயெல்லாம் ஒன்று தான் இல்லையா? என்ன அர்த்தம்? வாயு ஒன்று, 2 காது. என்ன அர்த்தம்? கொஞ்சமாக பேசணும், நிறைய செவி மடுக்கணும். நம்ம எல்லாமே ரிவர்ஸில் பண்ணுறோம், நிறைய பேசுகிறோம், ஆனால் எதுவுமே கேட்கறது கிடையாது. 2 காதுகளை தண்ணியை எடுத்து நீங்கள் ஒன்றா வச்சு பாருங்கள், என்ன வடிவம் வருகிறது? 2 காது எடுத்து ஒன்றா வச்சிங்கன்னா எது சொல்றீங்க? இதயம் ஷேப் இல்லையா? 2 காதுகளை எடுத்து ஒன்றா வச்சிங்கன்னா இதயம் ஷேப் வருது. அப்போ காதில் வாங்கிறது எங்கே போகணுமாம்? இதயத்துக்கு போகணும். அந்த அளவுக்கு செவி சாய்க்கணும். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவதுக்கு அல்ல. ஆக ஒரு காது என்பது இதயத்தினுடைய வடிவமாக இருக்கிறது. பேசப்படுகிற கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது இதயத்துக்குள் செல்ல வேணும். அதுபோல லிசன் பண்ணணும். ஆக இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். இந்த இறை வார்த்தை வழி ஆண்டவர் பேச போகிறார். கேட்க செவியிலோ கேட்கட்டும். என் மகனுக்கு செவிசாயல் என்று தந்தை என கடவுள் சொன்னார். இன்னைக்கு நாம் என்ன வாசகம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால், எசையா புத்தகம் 1ஆம் அதிகாரம். எசையா புத்தகம் 1ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. சில சமயத்தில் அன்பியத்துக்கு போகும்போது புதிய ஏற்பாட்டில் தான் வாசகம் எடுக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேடினிருப்பாங்க. அந்தளவுக்கு நமக்கு பைபிள் நாலேஜ் இருக்குது. புதிய ஏற்பாடு எங்கே இருக்குது, பழைய ஏற்பாடு எங்கே கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது பழைய ஏற்பாடு, திருப்பாடலுக்கு அடுத்த புத்தகம், அதுக்கு அடுத்த புத்தகம். ஓகேங்களா? முதல் அதிகாரம் 10வது இறை வார்த்தை வாசிங்க. எருசலேமே, உன்னை ஆள்கிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வசனம் எசேயா இறைவாக்கினை யாரை பார்த்து சொல்கிறார்? எருசலேம் நகரை பார்த்து சொல்கிறார். எருசலேமே, உன்னை ஆள்கிறவர்கள், எருசலேமை ஆள்கிற மன்னர்கள், எருசலேமை ஆளக்கூடிய ஆன்மீக குருக்கள், எருசலேமை ஆளக்கூடிய ரோமை பேர் அரசு, உன்னை ஆள்கிறவர்கள், அந்த எருசலேம் இருக்கக்கூடிய மக்கள், 2 பேரை சொல்றார். எருசலேமை உன்னை ஆள்கிறவர்களும் உன்னுடைய மக்களும் யாரை போல இருக்கிறாங்களாம்? சோதோம் கொமோராவினுடைய மக்களை போல இருக்கிறார்கள். சோதோம் கொமோரா என்ற வார்த்தை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டோம் இல்லையா? எங்கே? சோதோம் கொமோரா. பழைய ஏற்பாட்டில் அந்த நகரங்களுக்கு என்ன ஆச்சு? கடவுளால் அழிக்கப்பட்ட நகரங்கள் தான் சோதோம் கொமோரா. ஆக இஸ்ரேல் மக்கள், எருசலேமில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை போல இருக்கிறாங்கன்னா சோதோம் கொமோரா நகரில் வாழ்ந்த மக்களை போல் இருக்கிறார்கள். இந்த சோதோம் கொமோரா அவர்கள் யார், அங்கே என்ன நடந்தது, அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் எருசலேமில் இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ரொம்ப லைட்டாக எடுத்து கிடச்சோம். இவனை போல இருக்கானா என்ன அர்த்தம்? நீங்க அவங்கள போல இருக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று முக சாயலில் அது போல இருக்கிறீங்க, அவங்களுடைய நடத்தையில் அது போல இருக்கிறீங்க,
அந்த உருவத்தில் அவங்கள போல இருக்கிறீங்க. ரெண்டு பேரையும் தனித்தனியாக பார்த்தா இவர் அவரை போல இருக்கிறார், அவர் இவரை போல இருக்கிறார். அப்போ ஒரே மாதிரியாக இருக்கிறதா சொல்கிறோம். இவர் அவரை போல இருக்கிறார், ஒரே மாதிரி. சோதோம் கொமோரா மக்களும் எருசலேம் மக்களும் ஒன்றா இருந்தாங்க. எதில் ஒன்றா இருந்தாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். சோதோம் கொமோரா மக்கள் எப்படி இருந்தாங்க அதை பார்த்தா, எருசலேம் மக்கள், அதை ஆள்கிறவர்கள், அங்கிருந்த மக்கள் என்ன பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சிடும். பிரியமானவர்களே, சோதோம் கொமோரா அந்த பகுதி தொடக்க நூலில் வருகிறது. நாம் டீட்டெயிலாக போக தேவையில்லை. என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாம் லோத்து ரெண்டு பேரும் உறவினர்கள். இப்போ நிறைய செல்வம் வந்துடுச்சு ரெண்டு பேருக்கும். இப்போது ஆபிரகாம் லோத்தினுடைய பணியாளர்கள், வேலைக்காரர்கள், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது. நிறைய ஆடு மாடுகள், நிறைய கால்நடைகள் வந்துடுறதுனால இப்போ லோத்துக்கும் ஆபிரகாமுடைய பணியாளர்களுக்கும், இவங்க ரெண்டு பேரும் சண்டை வரல, பணியாளர்களுக்கு சண்டை வருது. அப்போது லோத்து போயிட்டு ஆபிரகாம் கிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது சரியில்லை, நம்ம பணியாளர்களுக்குள்ளே சண்டை வந்துடுது, அதனால நாம் பிரிஞ்சிடுவோம். நீங்கள் வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீங்கள் இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லி லோத்து ஆபிரகாம் கிட்ட கேட்பார். ஆபிரகாம் என்ன பதில் சொல்லுவார்? ஐயோ போக வேண்டாம், ஒன்றா இருக்கலாம். அப்படியா? என்ன பதில் சொல்லுவார்? சரி, நீ எந்த பக்கம் போகணும் நீ முடிவு பண்ணு. லோத்து சொல்லுவார், நீ எந்த பக்கம் போகலான்னு முடிவு பண்ணு. என்ன அப்படின்னா, யோர்தான் நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோதோம் கொமோரா வளமையான பகுதி. சோதோம் கொமோரா மிக வளமையான செழுமையான பகுதி. அப்போது லோத்து சொல்லுவார், நான் இந்த பகுதியை எடுத்துக்கொள்கிறேன். எந்த பகுதி? அதான் அந்த பகுதி என்ன இருக்குது? வளமையும் செழுமையும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை லோத்து எடுத்துக்கொள்கிறார். ஆபிரகாம் அதுக்கு எது பக்கமாக போகிறார்? வறண்டு போன பூமிக்கு செல்கிறார். பிரியமானவர்களே, அங்கே வளமையோடு இருக்கிறாங்க. இஸ்ராயல் மக்களும் சரி, லோத்தும் சரி, அவருடைய குடும்பத்தால் வளமையோடு இருக்கிறார்கள். இப்போ கடவுளுடைய தூதர் ரெண்டு பேர் லோத்துனுடைய வீட்டுக்கு வராங்க. லோத்துனுடைய வீட்டுக்கு ரெண்டு கடவுளுடைய மனிதர்கள் வருகிறார்கள், வானத்தூதர்கள் வருகிறார்கள். அவனுடைய வீட்டுக்குள்ளே வருவாங்க, கெஸ்டா வருவாங்க. லோத்து அவளை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அழைத்து போவார். அப்படி அழைத்து போகிற போது அந்த சோதம் கொமோரா மக்கள் லோத்தினுடைய வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து, உன்னுடைய வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கடவுளுடைய மனிதர்கள், அவர்களை எங்களோடு அனுப்புங்க, நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும், உடல் உறவு கொள்ள வேண்டும். இதுதான் அந்த சோதோம் கொமோரா மக்களுடைய பெரிய பாவம். ஆண்கள் ஆண்களோடு உறவு கொள்வது, ஆண்கள் ஆண்களோடு இச்சையை தீர்த்து கொள்வது, அதுவும் யாருக்கு? கடவுளுடைய மனிதர்களாய் வந்திருக்கிற லோத்தினுடைய வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கிற அவங்க ரெண்டு பேரையும் நீங்க அனுப்புங்க, எங்களுக்கு அவங்க வேணும். லோத்து எந்த அளவுக்கு இணங்கி வருவார் அப்படின்னா, அவங்க வேண்டாம், என்னுடைய பெண்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, என்னுடைய மகள்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள வேணா நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு ஒன்றும் பண்ணிடாதீங்க, என்னுடைய பெண் பிள்ளைகளை நான் கொடுக்கிறேன், அவங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க. ஆனால் அவர்கள், அந்த இஸ்ராயல் மக்கள், யூத மக்கள் சொல்லுவாங்க, அவங்க எனக்கு வேண்டாம், உள்ளக்கூடிய அந்த ரெண்டு ஆண்கள் தான் எங்களுக்கு வேண்டும். அப்போது கதவை உடைத்து அவங்க உள்ளே போவதற்கு முயற்சிருப்பாங்க. லோத்து வெளியே இருந்து அவங்களோடு பேசி கொண்டிருப்பார். வந்தவங்க யாரு? ஆண்கள், முதியவர்கள், ஆண்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க பாவம் செய்வதற்கு. அப்போது உள்ளே இருக்கக்கூடிய கடவுளுடைய மனிதர்கள் அந்த கதவை திறந்து லோத்துவை உள்ளே இழுத்து கொண்டு அந்த கதவை பூட்டி விடுவார்கள். அந்த கதவை பூட்டின உடனே அங்கே வந்த எல்லாருமே பார்வையற்றவர்களாக, குருடர்களாக, பார்வை இழந்து போயிடுவாங்க. அதன் பின்பாக லோத்தினுடைய கதவை அவங்க திறப்பதற்கு முயற்சி எடுக்காமல் போயிடுவாங்க. பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு விவிலியத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, சோதோமினுடைய தீச்செயல். சோதோமினுடைய தீச்செயல் என இந்த நிகழ்வு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஏதோ ஒரு சின்ன பாவம் கிடையாது, 3 காரியங்கள் இந்த நிகழ்வில் இருக்கு. ஒன்று, கடவுளுடைய மனிதர்கள் லோத்தினுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆனால் அவர்களை தங்களுடைய இச்சை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைத்தது முதல் பாவம். கடவுள் பயம் இல்லைங்க, தெய்வ பயம் கிடையாது. தெய்வ பயம் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய பாவம். இதுதான் சோதோம் கொமோராவினுடைய நகர மக்கள் செய்த முதல் பாவம். there is no fear of God. பிரியமானவர்களே, சோதோம் கொமோராவுக்கு மட்டுமல்ல, எருசலேமில் இருந்தாங்களே, இயேசுனுடைய காலத்தில் இருந்தாங்களே, எசேயாவினுடைய காலத்தில் இருந்தாங்களே, அந்த இஸ்ராயல் மக்களுக்கும் கூட
கடவுள் மீது பயம் இல்லாமல் பாவம் செய்தார்கள். இன்னும் பாவம் செஞ்சால் நான் மீண்டும் வருகிறேன். ஆக முதல் பாவம் தெய்வ பயம் இல்லாமல் இருப்பது முதல் பாவம். கடவுளுக்கு பிடிக்காத பாவம், கடவுள் மீது பயம் இல்லாமல் இருப்பது தெய்வ பயம். ரெண்டாவது, அங்கே என்ன நடந்தது? லோத்து சொல்லுகிறார், என்னுடைய பெண்களையே நான் கொடுக்கிறேன், ஆனால் இந்த கடவுள் இந்த மனிதர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் தங்களுடைய உடல் ஆசையை, தங்களுடைய உடல் இச்சையை எப்படி வேணுமான் தீர்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாவம் உடல் இச்சை, பாலுணர்வு மீது லஸ்ட், ஆங்கிலத்தில் சொல்லுவோம் லஸ்ட், உடல் இச்சையின் மீது தீராத வெறி. ரெண்டாவது லஸ்ட். மூன்றாவது, அங்கே நடந்த பாவம், ஒருவருடைய வீட்டுக்கு கெஸ்டாக வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களை வரவேற்பது தான் யூத மக்களுடைய பண்பாடு. ஒருவருடைய வீட்டுக்கு கெஸ்டாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள தடை செய்ய மாட்டாங்க யூத மக்கள். ஆனால் இங்கே அவர்கள் தன்னுடைய லோத்துனுடைய வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை வந்து துன்புறுத்த வேண்டும், அந்த கெஸ்ட்டை வந்து அவங்க காயப்படுத்த வேண்டும் என்று முயற்சி. விருந்தோம்பலற்ற தன்மை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா அங்கே என்ன பாவம் நடந்தது? கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனது தான் பாவம். இதுதான் சோதம் குமரா நடந்தது. கடவுள் என்ன செய்கிறார்? லோத்தை கூப்பிடுறார், நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் இங்கிருந்து கிளம்புங்க, நான் இந்த நகரை அழிக்கப் போகிறேன். அடித்தாரா இல்லையா? அடித்தார். 2 நகரங்களையும் அடித்தார். பிரியமானவர்களே, இப்போ எசேயா சொல்றாரு, அந்த பாவம் செஞ்சாங்களே சோதம் குமராவில் இந்த மக்கள் பாவம் எப்படி கடவுளுக்கு ஏதாவது பாவம் செஞ்சாங்களே அது போல தாண்டா யார் இருக்கிறது? எருசலேமில் இருக்கக்கூடிய அரசர்களும் மக்களும் அதுபோல இருக்கிறீங்க. எனவே மனம் மாறுங்க. பிரியமானவர்களே, இறைவானத்தை நாம் எடுத்துப்போம். எசேயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10வது 11வது இறைவார்த்தை படிங்க. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கடவுளுடைய கட்டளை மீறிட்டாங்க, கடவுளுக்கு கீழ்ப்படியில, கடவுளுடைய கட்டளையும் அவங்க அதன்படி நடக்கல. ஆனா என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு தடையும் போயிட்டு எருசலேம் ஆலயத்துக்கு போயிட்டு பலிகளை கொடுத்தாங்க. கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படியில, அவர் சொன்னபடி நடக்கல. ஆனால் கடவுளுக்கு உண்டான கமிஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்னது? பலி செலுத்துவது. 2வது 12ஆம் இறைவார்த்தை, நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது 13வது வசனம், இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம், பலி வேண்டாம், பலிகள் எனக்கு வேண்டாம். 2வது காணிக்கைகள் எனக்கு வேண்டாம். 14வது வசனம், உங்க அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் பாருங்க. எதெல்லாம் கடவுளுக்காக அவங்க செஞ்சாங்களோ அதெல்லாம் கடவுள் சொல்றாரு, எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ, உன் ஆடு மாடு நீயே வச்சுக்கோ, உன் காணிக்கு நீயே வச்சுக்கோ, உன்னுடைய திருவிழாக்கள் எனக்கு தேவையில்லை, தேர் இருக்காத, சப்பரம் கட்டாத, உன் தேரெல்லாம் எனக்கு தேவையில்லை, லைட்டெல்லாம் போடாத, சவுண்ட் சர்வீஸ் எல்லாம் பண்ணாத, எனக்கு தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா 16வது வசனம் படிங்க. எனக்கு என்ன தேவைன்று நான் சொல்றேன், அது செய்யுங்க. 16வது வசனம், உங்களை கழுவி தூய்மையாக்குங்கள். முதல்ல உங்களை தூய்மையா மாத்திக்கிங்க, உங்களை சுத்தமா மாத்திக்கிங்க. என்னது? உடம்பையா மனசையா? மனசை சுத்தமா மாத்துங்க. ஆக நீங்க கொடுக்கிற பலி எனக்கு வேண்டாம், காணிக்கை எனக்கு வேண்டாம், நீ கொடுக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய விழாக்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவைன்னு நான் சொல்றேன். முதல்ல உன் மனசை சுத்தப்படுத்து. 1. 2வது 17வது வசனம், நன்மை செய்ய கற்றுக்கொள்ள, நல்லது செய்ப்பா, நன்மை செய். 3வது அது கீழே கூடிய வசனம்லாம் பார்த்து ஒன்றா சேர்த்தோம்னா, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, கைம்பெண்களுக்கு உதவி செய்யுங்க, வறியவருக்கு உதவி செய்யுங்க. 3 விஷயத்தை அவர் சொல்றாரு. இங்க 3 விஷயம் எனக்கு வேண்டாம்னு சொன்னார். என்னது? பலி எனக்கு வேண்டாம், காணிக்கை எனக்கு வேண்டாம், விழாக்கள் வேண்டாம். ஆனால் எனக்கு வேணும்னா என்னது? 1, நீ மனசுல சுத்தமாயிரு. 2வது நல்லது செய்ய கற்றுக்கோ. 3வது உதவி செய். பிரியமானவர்களே, கடைசியில் சொல்றாரு 20வது வசனம், இணங்க மறுத்து 19வது வசனமே படிங்க. 19வது வசனம், மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டில் நற்கனியை உண்பீர்கள். இல்லை அப்படின்னா 20வது வசனம்,
மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளந்தார். யாரை போல? சோதம் குமராவை போல. நீங்கள் எனக்கு எதிராக கிளந்தெழுந்தால், எனக்கு அகெயின்ஸ்டா இருந்தீங்கன்னா, எனக்கு எதிராக நீங்க செயல்பட்டீங்கன்னா, என் வார்த்தையை கேட்காம இருந்தீங்கன்னா, மனசு மாறாம இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் பிரியமான தவ காலத்தில் நாம் நிறைய காரியங்களை செஞ்சுன்னு இருப்போம். வெள்ளிக்கிழமை சாப்பிடாமல் இருப்போம், ஒரு திருமொழி செடுத்து கொண்டிருப்போம், மாமிசம் சாப்பிடாமல் இருப்போம், சிலுவை பாதையில் வந்து பங்கெடுக்கிறோம், இது போல ஆராதனையிலும் பங்கெடுக்கிறோம். இதெல்லாம் தேவையில்லையா? தேவைதான். ஆனால் இதெல்லாம் யாருக்கு தேவை? இதெல்லாம் கடவுளுக்கு தேவையா நமக்கு தேவையா? சந்தேகமாக இருக்கா? கடவுளுக்கு தேவையா நமக்கு தேவையா? இதெல்லாம் நமக்கு தேவை. இதெல்லாம் நமக்கு தேவை. ஏன் நமக்கு தேவை? நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக, நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்காக இதெல்லாம் தேவை. ஆனால் கடவுளுக்கு என்ன தேவைன்னு தெரியுங்களா? உங்கள் மனசு தேவை. உங்கள் மனசு தேவை. உங்களுடைய நல்ல உள்ளம் தேவை. உங்களுடைய நல்ல மனசு, நல்ல உள்ளம் தான் ஆண்டவுக்கு தேவை. நல்ல வாழ்க்கை தேவை. அதுதான் ஆண்டு காணிக்கையாகணும். இந்த தவ காலத்தில் நிச்சயமாக அவங்கவுங்க பங்கில் தியானம் நடைபெறும், கன்ஃபெஷன் நடைபெறும், பாவசை நடைபெறும். நிச்சயமாக அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எருசலேம் மக்களை பார்த்து சொல்கிறார், எருசலேமே, நீங்கள் அந்த மக்களை போல இருக்கிறீங்க, மனமாறுங்க. மனமாற உங்கள் நாட்டில் நீங்கள் நற்கனிகளை உண்பீர்கள். மனமாறவில்லை என்றால் உங்களுக்கு தண்டனை இருக்கு. இன்னைக்கு பாவத்துக்காக கொஞ்சம் வருந்துவோம், பாவத்துக்காக கொஞ்சம் மன்னிப்பை கேட்போம். எப்பவுமே நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக தான் ஜெபிப்போம். எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட என் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கறத நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் கட்டளைகளபடி நீ நடந்தால், தூய்மையாக நீ வந்தால், உன் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். என்ன சொல்றாரு? நீ எனக்கு ஏற்ற போல வாழ்ந்தா உனக்கு ஏற்ற போல நான் கொடுத்துருவேன். நீ கேட்க நான் கொடுத்துருவேன். கண்களை மூடுவோம். எங்கெல்லாம் நாம் தவறி போயிருக்கிறோம், எங்கெல்லாம் நாம் தவறி போயிருக்கிறோம், எந்த பாவத்தில் உடன்று கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பாவம் நம்ம செய்வது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய கைகள் கரை படிந்திருக்கின்றன, உங்களுடைய கால்கள் தீமையை நோக்கி ஓடுகின்றன, உங்களுடைய கண்கள் தீயதை பார்க்கின்றன. ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன பாவ சங்கீதம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன், இந்த குறைகளை நான் செய்திருக்கிறேன். சோதோம் குமராவை போல அந்த மக்களை போல நான் பாவம் செய்யலைனாலும் கூட உம்முடைய மனம் வருந்தபடியாய் பாவம் செய்திருக்கிறேன். நான் கோயிலுக்கு வரேன், உண்மைதான். பூசையிலே பங்கெடுக்கிற உண்மைதான். சிலுவை பாதையிலே பங்கெடுக்கிறேன், உண்மைதான். ஆனால் ஆண்டவரே, என் மனசுல சுத்தம் இல்லையே. உங்களை கழுவி தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்லி எங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. எங்க மனசை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. நான் பாவம் செய்தேன். தாவீது சொல்கிறார், நான் பாவம் செய்தேன். ஆண்டவருடைய திரு முன்னிலையிலே நான் பாவம் செய்தேன். ஆண்டவரை உமக்கு எதிராகவே நான் பாவம் செய்தேன். பாவப்பட்ட நிலையிலே உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன். பாவப்பட்ட என்னுடைய இதயத்தை வெண்பனி போல மாற்றும், தூய்மையாக்கும். தாவீது தன்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்தினார். நாம் நம்முடைய பாவத்துக்காக மனம் வருந்தி இந்த பாடல் வழியாக மன்னிப்பை கேட்போம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுவே. உணர்ந்து பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுவே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே.
நான் பாவத்தில் விழுந்து விட்டேன், உம்மை மனநோக செய்து விட்டேன், என் மீது மனம் இறங்கி என்னை தீற்றும் இயேசுவே என சொல்லி பாடுவாம். விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. ஆண்டவருடைய கிருபை கேட்டு பாடுவோம். விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் கொழும்புகிறேன், மன அமைதி தாரும் ஆண்டவரே. நான் கலங்கி போயிருக்கிறேன், பாவம் செய்து மனம் குழம்பி போயிருக்கிறேன், எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் நான் தவறு செய்திருக்கிறேன். ஆண்டவரே, அமைதி இல்லாமல் என்னுடைய மனம் ஏங்குகிறது, மன அமைதி தாரும் என சொல்லி பாடுவோம். கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. உனக்கமாக பாவத்தை உணர்ந்து நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லாம் சேர்ந்து நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. ஆண்டவரே, என்ன நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை பண்ண வேண்டும், எதை பண்ணக்கூடாது தெரியாமல், பாதை புரியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எதை செய்ய வேண்டும் என்ற பாதையை காட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டு பாடுவோம். புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. முழந்தால் படியிடுவோம். இன்றைய முதல் வாசகம், நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு இணங்கி என் கட்டளைகளை கடைபிடித்தால் உன்னுடைய நாட்டில் நீ நற்கனிகளை உண்பாய். ஆண்டவருடைய வழிக்கு நாம் வந்தோம் என்றால், ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்று நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் முயற்சி எடுத்தோம் என்றால், ஆண்டவருடைய பிள்ளையாய், ஆண்டவருடைய மகனாய், ஆண்டவருடைய மகளாய், ஆண்டவருக்கு ஏற்றமான ஒரு குடும்ப வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்றால், உன் வீட்டில், உன் குடும்பத்தில் நீ நற்கனிகளை உண்பாய். ஆண்டவர் நற்கனிகளை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அளவில்லாத ஆசீர்வாதங்களால் உன்னை நிரப்புவார். உன்னுடைய குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுக்க செய்வார். ஆண்டவருடைய அளவில்லாத இரக்கமும் அன்பும், ஆண்டவருடைய கிருபையும், ஆண்டவருடைய தயவும் உன்மேல் வந்து நிற்கும். ஆண்டவருடைய சொல்லுங்கள், ஆண்டவரே, என் பாவத்தை நான் விட வேண்டும், ஆண்டவரின் குற்றம் குறைகளை நான் விட வேண்டும், இந்த தவ காலத்துல உமக்கேற்ற மகனாய் மகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபை கேட்டு நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புமிகு கீதம் பாடுவோம். மாண்புயர்வு அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம்.
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரியவும் திருவருட்சாதனத்தினிலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே